ஒன்றீர் செய்கை செகமுற்றுமாமே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஓம் நம இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 6வது அத்தியாயம் நான்லிங்கம் 1569 நாம் சிந்திக்கின்றோம். ரொம்ப மெயினான விஷயம் என்ன சொல்ல வர்றாருன்னா, நேற்று பாடல நம்ம பார்த்தோம். இறைவனை பக்தியால பார்க்கும்போது அவன் சக்தியாக தெரிகின்றான். அறிவு வளர்ந்து பார்க்கும்போது அருளாக தெரிகின்றான். ஞான முதிர்ச்சியாக பார்க்கும்போது ஒளியாக உணர முடிகின்றது. இதுதான் மூணே கான்செப்ட். நேற்று பாடல்ல ஒட்டுமொத்த திருமந்தத்தையும் சாரு அதான் நமக்கு. இறைவனை பக்தியாக காணும்போது அவன் ஆற்றல் மிக்கவன் அப்படின்னு நம்ம உணர்றோம். கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்திக்கிறோங்கும் போது அவனுடைய அருள் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகி ஞானமாக போகும்போது அவன் பேரொளியாக என்னுள்ளே இருக்கிறது உணர முடிகின்றது. இந்த பாடல் அதனுடைய அடுத்த லெவல்ல சொல்றாரு. கொழுந்தினை காணில் குவளையம் தோண்டும், எழுந்த தடம் காணில் இருக்கலும் ஆகும், பரந்த தடம் காணில் பராபதி மேலே, திரண்டு எதக் கண்டவர் சிந்தை உள் ஆனே. ஆரம்ப நிலையில, அதாவது ஒரு செடியில என்ன வரும்? கொழுந்து வரும். சாதகன் தியானத்துல இருக்கிறான்னு வச்சீங்களா, அந்த அருள் ஒளி கொழுந்து போல இருக்கும். அப்ப என்ன சொல்லணும்? அப்ப என்ன உணர முடியும்னா, இந்த உலகமே இறைவனுடைய மயமாக இருக்கிறது. குவளையம்னா உலகம், உலகங்கள்லாம் இறைவன் மயமாக இருக்கின்றது அப்படின்றத உணர்றோம். அப்போ ஒன்று வாழக்கூடிய நிலை, இறைவன் தன்னுன்னில் எழுந்தருளும் பாதையை கண்டுகொள்ளும் போது நாம சிவயோக நிலைக்கு போயிடுறோம். அங்கே நிலைத்து நிற்க முடியும். அதுக்கப்புறம் எக்ஸ்பாண்ட் ஆகிறோம். எங்கும் பறந்து நிறைந்திருக்கும் பரம்பொருளின் அசவை உணரும் போது பராசக்தியை கடந்து ஈசனுடைய மேலான நிலையை அறிய முடியும். அறியணும், அப்புறம் உணரணும். எங்கும் வியாபித்திருக்கும் இறைவன், இறை ஒளி ஒரே ஜோதியாய் திரண்டு தம்முள்ளே எழுவதை காண மெய்ஞானிகள் சிந்தையினுள்ளே இறைவனை என்றும் அறியாத ஞானலிங்க வடிவமாக பார்க்கின்றார்கள். அந்த பாடல் சுத்தி வளைச்சு வர மாதிரி இருக்கும். இப்ப அடர்ந்த காட்டுல ஒரு ஆசிரமத்துல குருவும் சீடனும் இருக்கிறாங்க. சீடன் கடவுள் எங்க இருக்கிறாரு, அவரை எப்படி கும்பிடுறது அப்படின்னு ஒரு தேடல் ரொம்ப நாளா இருந்தது. அவர் சீடன் குருவிட்ட கேட்கறான், கடவுள் எங்க நிறைந்திருக்கிறாருன்னு சொல்றீங்க, கரெக்ட். ஆனா எனக்குள்ள அவர் ஞானலிங்கமா இருக்கிறது எப்படி உணர்றது அப்படின்னாரு. நாளைக்கெல்லாம் ஆற்றங்கரைக்கு வா போலான்னாரு. காலையில 2 பேரும் பிரம்ம முகூர்த்தத்துல அந்த இருளும் வெளிச்சமும் பிரியிற நேரம் போறாங்க. ஆற்றங்கரையில இருந்தபடியே ஒரு மரத்தை காமிக்கிறாரு. அந்த மரத்தினுடைய கிளையில நுனிய பாருன்றாரு. அந்த நுனி இளம் கொழுந்தா இருந்தது. காலையில அந்த சூரிய ஒளி அந்த இளம் கொழுந்தல விழும்போது மின்னுவதை பார்க்க முடிகின்றது. அப்ப சொல்றாரு, இந்த சிறிய கொழுந்தல சூரியன் ஒளி உயர்ந்ததும் அது முழு மரத்துக்கும், ஏன் அந்த உலகத்துக்கும் ஜீவனை கொடுக்கின்றது. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டாக், ஒரு பிளாஷ், ஒரு மின்னல். அது போல உனக்குள் ஒளிரும் அந்த சிறிய அருள் ஒளியின் கொழுந்தை நீ தியானத்தில் காணலாம் அப்படின்றாரு. அந்த சூரிய ஒளிப்பட்டு எப்படி அந்த மரத்தினுடைய கொழுந்தானது ஒளிர்கின்றதோ அவ்வாறாக நீ தியானத்தில் இறைவனை காணலாம், நிறைந்திருக்கின்றான் பாருங்கப்பா. அடுத்த வரிக்கு குரு ஆற்று நீர்ல சொன்றிக் கொண்டு அலைய காமிக்கிறாரு.
அந்த அலை எழும்போது எங்க அடங்குகின்றது? எந்த இடத்திலே அப்படியே அடங்கும். அப்போ மூச்சு காற்றும் எண்ணங்களும் உனக்குள்ளே இருந்து அடங்குகின்றது. அதை அடக்கணும். அதை வளர விட்டுட்டே இருந்தா பிரச்சனை தான். அங்க உற்று நிற்கும் போது நீ அசைவற்ற சிவயோக நிலையை அமைதியாக இருக்க முடியும். அதுக்கு 3வது வரி குரு தொடர்ந்து சொல்றாரு, ஆற்றின் அலையை பார்த்த நீ இப்போது பறந்து விரிந்து இருக்கும் முழு ஆற்றையும் அதனை கடந்து நிற்கும் பெரிய வெளியையும் பார். ரெஸ்பாண்ட் பண்ணி பார்க்க சொல்ற. தியானத்துல ஃபர்ஸ்ட் போகும்போது நம்ம என்ன நினைக்குது, அகில ஊல குலையமும் வரும்போது அங்கு இறைவன் நிறைந்திருப்பதை அப்படின்னு ஃபர்ஸ்ட் உணர்றோம். அதுக்கு அடுத்தது மூச்சு காற்று நம்முள்ளே இருந்து நம்முள்ளே அடங்க வேண்டும்ன்றத உணர்றோம். அதுக்கப்புறமா எக்ஸ்பாண்ட் ஆகிறோம். ஒரு பறவை கழுதுல இருந்து பறக்குதுன்னு வச்சீங்களா, 3 ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தன்னை சுதாரிக்கிறது, 2வது ஸ்டெப் லைட்டா அமுக்கி இந்த பறகை விரிக்கிறது, அப்புறமா தான் மேல பறக்க முடியும், எக்ஸ்பாண்ட் ஆக முடியும். அந்த மாதிரி தான் சொல்றாரு. இப்ப ஃபர்ஸ்ட் லேண்ட்ல இருக்கிற ஸ்டேஜை நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும், அப்புறமா பெருவழியை பார்க்கணும் அப்படின்றாரு. அப்ப பார்க்கும்போது தான் பராசக்திக்கு மேல பராபதியா இருக்கின்றதை நம்ம உணர முடியும். அடுத்த 4வது வரைக்கும் வர்றாரு. கடைசியா என்ன பண்றாரு, ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய களிமண்ணை எடுக்கிறாரு, ரெண்டுத்தையும் ஒரு லிங்கமா வடிவமைக்கிறாரு. சூரிய ஒளி அது மேல பட்டு பிரகாசிக்குது. அப்ப பார்க்கும் இடமெல்லாம் பறந்து விரிந்திருக்கும் நீரையும் மண்ணையும் எப்படி நாம் ஒன்றாக திரட்டு வடிவமாக்குகிறோமோ அதுபோல எங்கும் இறைவன் அருளோடு ஒன்றி திரண்டு உனக்குள் ஜோதியாக இருக்கின்றான். அந்த சிந்தையை ஞானபீடமாக மாறிவிடும். இப்ப கண்ணை மூடனா, வெளி உலகத்தை பார்வைய உள்புறமா அமைக்க திருப்பி அனுப்பிச்சா, சிந்தையில ஜோதி வடிவாக நாடலிங்கம் இருப்பதை உணர்ந்தான், பேரின்பம் அடைந்தான். திருப்பி திருப்பி நமக்கு திருமூலர் சொல்றது என்னன்னா, இறைவனை வெளியே தேடுவதை விட அகத்திலே ஒளிரும் அருள் ஒளியின் பாதையை பிடித்து செல்ல வேண்டும். நம்முடைய சிந்தையிலே அவன் ஞானலிங்கமாக இருப்பதை எழுந்தருள்வதை உணர முடியும் அப்படின்றாரு. இந்த உணர்வுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. பிராக்டிக்கலா அப்படி பார்த்தோன்னு வச்சீங்களா, விழிப்புணர்வு பயிற்சி தான், அவேர்னஸ். ஒன்ன பாக்குறோம், காலங்காத்தால பாத்தீங்கன்னா கைலாஷ்ல கூட அந்த மலை அப்படியே ஜொலிக்கும். அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் மனதுல நல்ல எண்ணம், அருள், ஒளி, உணர்வு அதான் கொழுந்துன்றாருங்க. அதை கவனிக்கணும். 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா மூச்சு மற்றும் எண்ண கட்டுப்பாடு. அலை ஏறி அடங்குற மாதிரி நம்மகிட்ட மூச்சு ஏறி திருப்பி அடங்கணும். அந்த மூச்சை வைப்ரேஷன் பண்ணிட்டே இருக்க கூடாது. எந்த அளவுக்கு மூச்சை நம்ம உள்ளுக்குள்ளே அடக்க 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 அமைதி வரும். அப்பதான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் பெருவெளியை பார்க்க முடியும். அப்ப 3வது விரிந்த மனப்பான்மை வரணும். ரவுண்ட் மைண்ட் ஸ்பெக்ட். நான் குறுகி இருக்க கூடாது. பிரபஞ்ச இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், மனசாபங்கள்லாம் நம்மளை பாதிக்க கூடாது. பராசக்தி அருளால் எல்லாவற்றையும் கடந்து மன உறுதி ஏற்படும். அதுக்கப்புறமா அகதியானம், இன்னர் மெடிடேஷன் பண்ண பண்ண நம்ம ஞானலிங்கத்தை உணர்வோம் என்று கூறி தலத்தை கௌரியமாவோடு ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, மிக அருமை, மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1769வது திருமந்திரம். பரம்பொருள் காணில் பாருலகம் காணலாம். திருமந்திரம். கொழுந்தினை காணில் குவலயம் தோன்றும், எழுந்திடம் காணில் இருக்கலும் ஆகும், பரம்திடம் காணில் பார்ப்பதி மேலே திரண்டு எழ கண்டவன் சிந்தை உளானே. அருமையான திருமந்திரம். சிவ கொழுந்தாகிய சிவஞான லிங்கத்தை காணுகிற போது உலகம் எல்லாம் அங்கு ஒன்றாக தோன்றும். உலகத்து உயிர்களோடு எல்லாம் பரம்பொருள் பொருந்தி இருப்பதால் அப்பரம்பொருளை காணுகிற போது உலகமே காணும் என்றார்.
இப்பரம்பொருள் செயல்பட காரணமாகிய சக்தியை கண்டால் இருவரையும் மனதில் இருத்தி தியானிக்கும் நிலை கைகூடும். உலக உயிர்களை உய்விக்கும் மெய்ப்பொருளே பரம்பொருள் என்பதை உறுதியாக உணர்ந்தால் அம்மையை ஒரு பாகம் கொண்ட ஐயன் வெளிப்பட்டு அருளுவான். இப்படி தோன்றும் சிவன் அன்பர் உள்ளம் ஆலயமாக கொண்டவன். எழுதல் என்பதன் பொருள் இயங்குதல். பரம்பொருள். திடம் உறுதி. பார்ப்பதி அம்மை. சிந்தை மனம். கழக வெளியீட்டில் முற்றறிவு பெருங்குறியாம் சிவ கொழுந்து அருளார் காணும் தன்மைத்து அங்ஙனம் காண பெற்றால் குவலயமாகிய உலக உண்மைகள் தெற்றென விளங்கும். அச்சிவபெருமான் திருமேனி கொண்டு எழுமிடம் அறிவாற்றலாகிய திருவருளேயாம். இவ்வுண்மை தேரின் அம்மையப்பரை நினைந்து மறவாமல் ஈர்க்கலும் ஆகும். பரமாகிய சிவபெருமானின் திடம் எனப்படும் உண்மையை உணரின் அம்மையை ஒரு கூற்றிலே உடைய அப்பன் தோன்றும். பார்ப்பதி அம்மை. அங்ஙனம் தோன்றும் சிவன் மெய்யடியார் எண்ணமாகிய சிந்தையுள் எழுந்து அருளி நின்றனன். கொழுந்து சிவ கொழுந்து அதாவது ஞானலிங்கம். எழுந்திடம் பறை என்னும் சிற்சக்தி. பரம்திடம் பரசிவத்தின் உண்மை நிலை. பார்ப்பதி மேலே திரண்டல கண்டவன் மாதர் கூறனாக கண்டவன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். அருமைம்மா, மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரத்துல விளக்கங்கள் பார்த்தோம். என்னையாவும் சரி விந்தியாமாவும் சரி அழகான விளக்கங்கள் நமக்கு கொடுத்தாங்க. நேத்திக்கு என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பாருங்க. சக்திக்கு மேலே பராசக்தி அப்படின்னு சொன்னாரு. கடைசியா முடிக்கும் போது அத்தன் திருவடிக்கு அப்பாலை கப்பாலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஒத்தவுமான் ஈசன் தானான உண்மையே அப்படின்னு அந்த அவர் எங்க இருக்கிறாரு, அதை நீ எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சுத்த சிவபதம் தோயாத தூவொளிதான் அப்படின்னு சொன்னாரு. அந்த தூ ஒளி எப்படி இருக்கும் அப்படின்னா அதுல எதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவரு அங்க எப்படி நிலைத்து நிற்பது. இப்போ ஒரு கிளிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு அந்த தரிசனமே நம்மள உய்விக்கும். அது ஒரு தடவை பார்த்துட்டாலே நம்ம இறைவன் திருவடியை பற்றி கொண்டோம்னு நம்பலாம். ஆனா நம்ம தியானத்துல ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் உக்காந்தா கூட எவ்வளவு ஒரு செகண்ட் தான் நம்மளால ஒன்ற முடியும். அப்போ அந்த ஒரு செகண்ட் ஒன்றக்கூடிய அந்த நேரத்திற்காக தான் நம்ம முஸ்தீபு பண்றோம், ஒத்திகைகள் பார்த்துட்டே இருக்கோம். ஆனா அதையே எப்படி பற்றிக்கொள்வது அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தை இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாரு. கொழுந்தினை காணீர் குவலயம் தோன்றும். குவலயம்னா உலகம். இப்ப இங்க இடத்துல என்ன உலகம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எந்த உலகம்? முன்னாடி நம்ம இப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த லௌகீக உலகம் அப்படின்னா அதுக்கு நீ கண்ணை திறந்து பார்க்கணும். பச்சை கலரா இருக்கு, மஞ்சள் கலரா இருக்கு, வெள்ளை கலரா இருக்குன்னு நம்ம கண்ணை திறந்து பார்க்கணும். சோ இது இல்ல, இந்த லௌகீக உலகம் அல்ல. அப்ப வேற எதையோ ஒரு உலகத்தை அவர் சொல்றாரு, கொழுந்தினை காணீர். அப்ப அந்த உலகத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் என்ன பார்க்கணும்? அந்த கொழுந்தினை காண வேண்டும். எந்த கொழுந்தினை? அநேக உரையாசிரியர்கள் சிவ கொழுந்தினை அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் நம்ம திருமூலர் தான் நேத்திக்கே சொல்லிட்டாரே, தோயாத தூவொளி, அந்த சுத்த சிவ ஒளி, அந்த ஒளியை நாம் காண வேண்டும். அப்படின்னா அங்க ஒரு உலகம் தோன்றும், நமக்கு ஒரு அவேர்னஸ் தர்றாரு. அங்க ஒண்ணு இருக்குடா, நீ அப்படியே
ஒளி வெள்ளத்துல ஆழ்ந்துட்டு நம்ம வந்து அந்த ஒரு பரவசம் வருங்க. அந்த பரவசத்துல என்ன நினைச்சிருவோம்னா அந்த உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த அந்த அனுபவங்கள் இப்படி போயிடும். ஆனா அப்படி இல்ல. அந்த ஒளியில் ஆழ்ந்து அதிலே நீ மிக நுண்ணியமாக பயணப்பட வேண்டும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. எழுந்திட காணீர் இருக்கலுமாகும் அப்படின்னு சொல்றாரு. எது எழுந்திட காணீர் பார்க்கலாம். பறந்து இடம் காணீர் பார்ப்பதி மேலே திரண்டெழ கண்டவன் சிந்தையுளானே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சின்ன குழந்தை சொல்லி கொடுக்குற மாதிரி பறந்திட காணீர். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஒரு தரிசனத்திற்கு பிறகு சக்தியினுடைய இப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி வேணா பார்க்கலாம். ஆனாலும் ஒரு உருவமா நம்ம இப்ப இந்த இடத்துல வச்சுக்கலாம். அப்போ ஒரு ஒளி இருக்கிறது, சிவ ஒளி இருக்கிறது. அந்த சிவ ஒளியை கண்டால் உலகம் காணலாம். எப்படி காணலாம்? எழுந்திட காணீர் இருக்கலும் ஆகும். இந்த நாம் வேறு ஒளி வேறு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒன்று, நாமே ஒளியாக இருக்கக்கூடிய ஒரு ஒளி ஒன்று. அதாவது அந்த ஒளிக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம். இப்ப வீடு இருக்கு, நம்ம வெளியில நிக்கிறோம், சாவி திறந்து உள்ள போயிட்டு அந்த வீடும் நாமும் ஒண்ணு. அப்ப அந்த மாதிரி இந்த உள்ளே இருக்கக்கூடிய எது எழுந்திட கன்று அப்படின்னாக்க நம் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆன்ம உணர்வு எழுந்திட கண்டு குண்டலினி ஆகிய ஆற்றல் எழுந்திட காணீர் இருக்கலும் ஆகும். எங்கே இருக்கலும் ஆகும்? அந்த கொழுந்தினுள் இருக்கலும் ஆகும். அங்க இருந்துட்டோம் அப்படின்னாக்க பறந்திட காணீர் பார்ப்பதி மேலே. அப்ப இந்த உடல் இல்ல, நம்ம இந்த உடலா இருக்க முடியாது. நம்ம எதுவாக மாற முடியும் அப்படின்னா அந்த ஒளியாக, அந்த ஜீவ ஒளியாக, இந்த ஜீவ ஒளி அந்த சிவ ஒளியாக மாறிவிடும். அதான் பறந்திட காணீர். அப்போ அந்த ஒரு தண்ணிக்குள்ள ஒரு கப்பு தண்ணி வச்சிருக்கோம். அந்த ஒரு கப்பு தண்ணியை கொண்டு போய் கடல்ல ஊத்தணும்னா அந்த கப்புல அப்புறம் எங்க தண்ணி இருக்கும்? தண்ணி இருக்காது, அந்த கடலுக்குள்ளதான் இருக்கும். அந்த மாதிரி பறந்திட காணீர் பார்ப்பதி மேலே, அந்த இடத்திற்கு எல்லாவற்றிற்கும் மேலே. பார் அப்படின்னா இந்த உலகம், பதி மேலே அப்படின்னா மேலே. அப்ப அதுக்கு மேல, அந்த பாருக்கும் மேலே திரண்டு இழக்கண்டவன் சிந்தையுளானே அப்படின்னா இந்த குறுகிய எண்ணங்கள் எல்லாம் போயிடும். நம்ம உடல் அப்படிங்கிற ஒரு ஆன்ம உணர்வு வந்து உடலை சார்ந்த அந்த உணர்வு மறைந்து விடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த அகண்ட வியாபகம் வந்து நமக்குள்ளே தோண்டும். அதான் திரண்டு இழக்கண்டவன் சிந்தையுளானே அப்படின்றார். அப்பவும் உணர்வு இருக்கும். ஆனா அது எந்த உணர்வு இருக்கும்? நான் கிருத்திகாங்கிற உணர்வு இருக்காது. இந்த அகண்ட வியாபகத்துல, இந்த அகண்ட பேரண்டத்துல நாமும் ஒரு துளி அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம வந்து இந்த உடலற்று இந்த இந்த மொத்த அண்டத்திலையும் நாம் விரிந்திருப்போம். அப்படி இருக்கும்போது மொத்த உலகமும் நம்முள்ளே தோன்றும். அப்ப இந்த உலகம்னா என்ன? இந்த லௌகீக உலகம் மட்டும் இல்ல. நம்ம நேத்திக்கு பார்த்தோம் பாத்தீங்களா, அவர் எப்ப இருந்து காலத்தை கணக்கிடக்கூடியவர்னு முந்தா நேத்திக்கோ 2 நாள் முன்னாடி நம்ம பார்த்தோம். என்ன சொன்னாரு? ஆண்டொரு திங்களும் நாளும் வளர்க்கின்றா அப்படின்னு சொன்னாரு. அப்ப அப்பேற்பட்ட அந்த உலகத்தை பார்ப்போம். அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாரு? ஆதி பரந்தெய்வம் அண்டத்து நற்றெய்வம் சோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப அந்த ஜோதியை பத்தி தான் இந்த இடத்துலயும் மீண்டும் சொல்லுகிறார். அப்ப அந்த ஜோதியாக நாம் அவரை தொடரக்கூடிய தன்மையில் நம்மை வந்து நம்முடைய ஞானம் தோன்றும். அதுதான் திரண்டிழ கண்டவன் சிந்தையுளானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்ப திரண்டு எழும்? நம்ம மோர்ல வெண்ணெய் கடையும் போது எப்போ அந்த இது திரண்டு எழும் அப்படின்னா, அந்த வெண்ணெய் வர நல்லா கடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெண்ணெய் வர நேரத்துல அந்த கடையிறத வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆக்கிடுவாங்க. ஏன்னா திருப்பி ரொம்ப கடைஞ்சோம்னா அந்த வெண்ணெய் செதறிடும். அது பதிலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா பண்ண ஆரம்பிச்சா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த வெண்ணெய் மொத்தமாக திரண்டு வரும். அதுதான் இந்த வார்த்தை திரண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சேர்ந்து வருதல். அப்ப எது சேர்ந்து வரும்? இந்த பார்ப்பதி மேலே எல்லா உலகங்களும் சேர்ந்து இருக்கும். அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் ஒன்று போல. அப்ப எப்படி இந்த கொழுந்து வந்து
எப்படி ஜோதி வடிவாக அனைத்துள்ளும் தோன்றுகிறது அப்படின்னா, இப்ப வந்து நமக்குள்ள ஒரு ஒளியை பாக்குறோம், அந்த ஒளி இருக்கு. அப்புறம் ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நான் திருப்பி ஒரு ஆடு, அந்த ஆடு வந்து யாரு பண்ணாங்கன்னு தெரியாது, ரொம்ப அற்புதமான ஆடு. மண்டையில இருந்து ஒரு குச்சி போட்டு ஸ்ட்ரா போட்டு உரிகிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆடு வரும் வெயிலுக்காக. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் மண்டையிலயும் ஒரு குச்சி இருக்கும். அந்த மாதிரிதான் இது. நம்ம ஒருத்தருக்கு மேலேயும் ஒளி தெரிந்து கொண்டே இருக்கும். இன்னும் எனக்கு பிடிச்சவங்களுக்கு தெரியுது, இல்ல நான் தியானத்துல இருக்கும்போது யாரெல்லாம் பாக்குறேனோ அவங்களுடைய ஆறா தருகிறது, அது ஒளியாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஸ்டேஜ்ல போகும்போது பார்க்கக்கூடிய அனைத்து உயிர்களும் ஒளிகளும் எப்படி தெரியும் என்றால் திரண்டு எழுந்து அங்க ஒளி காடாக இருக்கும். அங்கே வந்து ஒளி மொத்தமும் ஒளியாதான் இருக்கும். அதனாலதான் திரண்டு இழ கண்டவன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி கண்டவன் சிந்தையுளானே, அவனுக்குதான் அந்த சிந்தையுள்ளே ஞானலிங்கம் பிரதிஷ்டையாகி இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு சூட்சுமமான ஒரு தரிசனத்தை நமக்கு தராரு. அந்த தரிசனத்துக்கு எப்படி போகணும்னு சொன்னாரு, சொல்லி கொடுக்கிறாரு. அப்படி போனவர்கள் மெய்யடியார்கள், அத்தகைய மெய்யடியார்கள் வரிசையில் நீயும் இருப்பாய் அப்படின்னு நமக்கு நிறைய விஷயங்களை இந்த மந்திரத்துல சொல்லித் தர்றாரு. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமையான விளக்கம், நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக வர இயலவில்லை, ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தேன். ரொம்ப அருமையான ஒரு மந்திரம். படிக்கும் போதோ கேட்கும் பொழுதோ ஒவ்வொரு சொற்களும் உடைய நண்பர்கள் பகிரும் பொழுதோ அப்படியே ஒரு ஒரு புலகாங்கீதம் என்று சொல்லுவோம்ல, ஒரு ஒரு பேர் உணர்வு நிலையை வந்து நம்ம எய்த முடிகிறது. அந்த மாதிரியான அருமந்திரம் இன்றைக்கும். 7ஆம் தந்திரம் ஞானலிங்கத்தில் உருவம் அருவம் அருவுருவம் ஆகிய மூன்றுமாக இருக்கின்ற சதா 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 சிவத்தை நம்ம உணர்தல் நிலையில் எப்படி அந்த இறையை உணர்வது என்பதுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடிக்கடி சுட்டி காட்டுவது போல ஓசோ அவர்கள் சொல்லுவார், ஒன்றை வந்து கடவுளை பேசி கொண்டிருக்கிறார்கள், கடவுள் தன்மையை பற்றி யாரும் அதிகமாக பேசுவதில்லை என்று சொல்லுவார். இந்த காட் என்பதிலிருந்து அந்த காட்லினஸ் அப்படின்ற ஒன்று. அப்ப அந்த உணர்நிலை என்பதை நாம் எப்படி உணர்வது, அது நம்மிடம், அதாவது தெரிந்ததை வைத்து இன்னும் தெரியாததை தெரிந்து கொள்வது. முதல்ல வந்து இது வரைக்கும் யானை யாருமே பார்க்கல அப்படின்னா, அப்ப அதை பத்தி ஒருத்தங்களுக்கு விளக்கப்படுத்தணும் அப்படின்னா ஒரு பூனையில இருந்து கூட ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி 2 இது இருக்குமா, இல்ல இது வந்து இதை விட பல மடங்கு பெருசா இருக்குமா, இப்படின்னு அப்படியே அதை வந்து கொஞ்சம் விரித்து அப்படியே சொல்ற மாதிரி அந்த உருவிலிருந்து அருவை புரிந்து கொள்வது, அருவிலிருந்து உருவை புரிந்து கொள்வது, உருவாக கலந்து இருக்கின்ற அந்த பரநிலையை எப்படி புரிந்து கொள்வது, அதுவும் உணர்நிலையாக ஞான நிலையாக எப்படி புரிந்து கொள்வது என்கின்ற பார்வையில் நம்ம இந்த தொடர் பாடல்களை பார்த்தால் இன்னும் அதை வந்து உணர்நிலையாக நம்ம வந்து உணர முடியும். ஐயாவும் அருமையா சொன்னாங்கல்ல, அது மாதிரி அதை நம்ம எப்படி நம்ம வந்து காட்டுறது, அவரவருக்கு தகுந்தது போல அது உணர்ந்து கொள்வார்கள், இப்படித்தான். ஆனா அதை உணர்வதற்கு நமக்கு திருமூல பெருமான் வந்து இன்னும் நம்மளை வந்து அப்படியே கூட்டிட்டு போறார். அது சொல்லும் பொழுது ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு உயிர்ப்பு நிலையை வைத்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அரும்பாடல் நம்ம இதை பார்த்துருவோம். கொழுந்தினை காணில் குவலயம் தோன்றும், எழுந்த தடம் காணில் இருக்கலும் ஆகும். கொழுந்தினை காணில் குவலயம் தோன்றும், எழுந்த தடம் காணில் இருக்கலும் ஆகும். பரந்த தடம் காணில் பராபதி மேலே, பரந்த தடம் காணில் பராபதி மேலே, திரண்டழ கண்டவர் சிந்தை உள்ளானே, திரண்டழ கண்டவர் சிந்தை
சிந்தை உள்ளானே சிந்தை உள்ளானே சிந்தை உள்ளானே கொழுந்தினை காணில் என்று எங்கு அந்த ஒரு சுடர் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். புத்தர் சொல்வாரு, ஒரு விளக்கை பார்த்தீர்கள் என்றால் விளக்கு நமக்கு அப்படியே ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் ஒரு பாதி உண்மை என்கிறார். அந்த சுடர் ஒளிர்கிறது மறைகிறது, ஒளிர்கிறது மறைகிறது. அப்போது ஒளிர்வதும் மறைவதும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருப்பதால் நமக்கு தெரியல. அது எப்போதும் சுடர்ந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது என்பது போல நமக்கு தோன்றும். அப்போ மறைப்பு சக்தியாக இருப்பதும் அந்த இறைதான். அப்போது அங்கு அந்த சுடர் ஒளிவிட்டு ஒரு சுடர்வதற்கே அதுக்குன்னு ஒரு எண்ணெய் வேணும், அதுக்குன்னு அந்த ஒரு அது அந்த விளக்கு வேணும், அதுக்குன்னு அதோடைய திரி வேணும், அதுக்குன்னு அதோடைய ஆற்றலை அந்த தொடர்ந்து ஒளிர வைக்கின்ற அந்த கொழுந்து, அந்த தீ கொழுந்து. பாரதி ஒரு இடத்துல சொல்றோம், அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து அணிந்தது காடு தள் வீரத்தில் இஞ்சென்று மூப்பென்று முண்டோ தத்தரிகிட தத்தரிகிடதித்தோம் தக தத்தரிகிட தத்தரிகிடதித்தோம் என்று அப்படியே ஒரு 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 பெரு உணர் மிகுதியில் அப்படியே இந்த பாடலை வைப்பான். அப்போ ஒரு சுடருக்கான அந்த கொழுந்து சின்னது தானே அப்படின்னு வச்சு பார்த்துக்க முடியாது. அந்த சின்ன ஒரு சுடர் தான் நமக்கு அவ்வளவு பேரு ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு சூரிய சுடர் ஒளி நமக்கு அந்த ஒரு ஒட்டுமொத்த பூமிக்கு மட்டுமல்ல அந்த ஒட்டுமொத்த குடும்பங்களுக்கான ஒரு தலைவனாக அங்கு ஒளியூட்டி கொண்டிருக்கிறான். ஒளி மட்டுமல்ல, வெப்பமும் ஊட்டி கொண்டிருக்கிறான். அதாவது சொல்லுவாங்க, நம்ம நல்ல குளிர் நாள்ல இங்க அமெரிக்கா மாதிரியான சில இடங்கள் அதாவது குளிர்னா அப்படி ஒரு குளிர் இருக்கும். அப்ப அது சொல்லும் பொழுது இந்த மாதிரி அந்த அந்த குளிர் காற்று அப்படியே உடம்புக்குள்ள உள்ள போய் அந்த எலும்போடைய அந்த மடு மையத்துல போயிட்டு அந்த எலும்பு செல்களின் நடு மையத்துல போயிட்டு எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு குளிர்ல வாட வைக்காமல் அங்கு ஒளியாகவும் இருக்கிறான், வெப்பமாகவும் இருக்கிறான். அதாவது ஒரு இருளிலிருந்து ஒளி, நம்ம இதுல சொல்ற மாதிரி அசுத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய என்பது போல நமக்கு அங்கு ஒரு இருளிலிருந்து ஒரு ஒளியாகவும் பெரு வெளியாகவும், அதாவது அண்டமாகவும் இருக்கின்றான். அப்போது எப்படி ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் நம்ம ஒரு அந்த உடுக்கை தத்துவம் போலதான் அது விரிந்தது சுருங்கி சுருங்கியது விரிந்து என்று எதெல்லாம் அப்படியே விரிந்து ஒரு வெளி தன்மையாக இருக்கின்ற அந்த பெரு நிலையை நம்ம செல்லுகளிலும் உணர முடியும். இந்த செல்லிலும் இருக்கிறான். அந்த அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் என்று பல வகையில பார்க்கிறோம். அது திருக்குறளை பற்றி சொல்லும் பொழுதும் சொல்லுவாங்க இல்லையா, ஔவையாருடைய பாடல் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். இந்த பார்வையில அந்த கொழுந்தினை நம்ம பார்க்க வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். அப்ப அந்த ஒரு சிறு கொழுந்து தான், ஆனா அந்த கொழுந்து எங்க இருந்து இருக்கு அப்படின்னா, எப்படி ஒரு விதை அல்ல விருட்சம் என்று சொல்லுவோம் இல்லையா, ஒரு நம்மளுடைய இலக்குகளை நோக்கி நம்ம பயணிக்கும் போதும் கூட அப்படித்தான். ஒரு சின்ன ஒரு இலக்கு தான் ஒரு பெரும் செயலை செய்யும். அப்துல் கலாம் ஒன்று சொல்றாரு, நீங்க உங்க இலக்குகளை ரொம்ப சிறிதாக வைத்து விட்டால் அது என்ன தெரியுமா, மிகச்சிறிய இலக்கு மாபெரும் குற்றம் அப்படிங்கிறார். ஏன்னா நம்மளால எவ்வளவோ பண்ண முடியும், ஆனா ரொம்ப சாதாரணமா சின்னதா அப்படியே தேடிச்சோறு நிறந்தென்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி அது போல போயிடுற மாதிரியான ஒரு வாழ்க்கை இது கிடையாது. இப்போ அதோடைய ஒரு உயர் தன்மையை பார்க்கணும் அப்படின்னா, இங்கு திருமூலர் பார்க்கின்ற பார்வையில் அம்மா கூட அருமையா ஒரு சொல் சொன்னாங்க, எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், ஒரு தரிசனம் காட்டுகிறார் என்று. அப்போ இதோட நீங்க அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்கலாம், அந்த கற்பனை திறனோடு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கொழுந்தாக இருக்கிறார். ஆனா அந்த கொழுந்தை தான் பார்க்கல. எப்படி ஒரு விவசாயி ஒரு விதையை பார்க்கவில்லை, அந்த விதையின் விளைச்சலை மனதுக்குள் பார்க்கிறார். அப்போ அதை பார்த்து அதை உழுது அதற்கான நிலத்தை சரி செய்து அந்த சரியான விதையை சரியான சூழலில் சரியான இடத்துல விதைத்து அதற்கு ஓயாது உழைத்து அதை ஒரு நெல்லை
பல்நூறு மணிகளாக மாற்றுகின்ற அந்த ஒரு தன்மையாக வந்து நம்ம வந்து செய்வது மாதிரி தான். இப்போ ஒரு சின்ன விதை தானே அப்படின்னு அந்த ஒரு விதையை வறுத்து சாப்பிட முடியுமா? ஆனா விதையை சரியாக விதைத்தால் அது மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். அதே போலதான் நம்மளுடைய எண்ணங்களும் அப்படிதான். ஒரு சின்ன ஒரு தீய எண்ண கொழுந்து இருந்தால் அது அத்தனையும் தீயதாக பார்த்துவிடும். இப்படி அக்னி குஞ்சொன்று கண்டேன் என்பதில் எப்படி ஒரு நெருப்பை வைத்து ஒளியும் ஏற்றலாம், வீட்டுக்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தலாம். ஓசோ ஒன்று சொல்கிறார், நீங்க வந்து எத்தனை காலம் இப்படியே நம்ம வந்து வாழ்க்கையில கஷ்டப்படுறது அப்படின்னு நினைக்கலாம். நீங்க இப்போ ஒரு விளக்கு என்பது அப்படித்தான். நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருட்டியே இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு கும்மிருட்டுல வந்து அந்த ஒரு பாதாளம் ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பங்களா இருக்கு, ஓல்டு அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அங்க ஒரே ஒரு விளக்கை ஏற்றினால் போதும், அந்த இருட்டு இல்லாமல் போகும். அப்போது என்னவென்றால் அந்த கொழுந்து அந்த முழு இடத்துக்கான உடம்பாக ஆகிவிடுகிறது. அந்த வெளிச்சம் எப்படி ஒரு சூரியன் வரும் பொழுது அந்த அப்படியே அவனுடைய பரிதி ஒளிச்சுடரை அப்படியே சுடற்கால்களை கோடிக்கணக்கான பல்கோடிக்கணக்கான சுடற்கால்களை வந்து விரித்து வரும்போது அப்படியே வந்து ஒரு பேரெழுச்சி வருகிறது அல்லவா. இங்க கூட இதை பத்தி சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி கைலாச வந்து அந்த அந்த மலையை வந்து பார்க்கும் பொழுது அதிகாலையில் என்ன மாதிரியான ஒரு மலை, அது இந்த சூரிய வெளியில் அது நம்ம வந்து இதெல்லாம் கூட சொல்லலாம். ஒரு நில ஒளியில் ஒரு பிரகாசிக்கின்ற அந்த தன்மையும் கூட சேர்த்து சொல்லலாம். அப்போ அந்த ஒளி கொழுந்துக்கு அவ்வளவு ஒரு பெரும் பேர் உடல் என்கின்ற வகையில் அது வந்து விரித்து எங்கெங்கெல்லாம் இருட்டு இருக்கிறதோ, இன்னும் கூட சொல்ல போனா விதை எங்கேயோ ஒளித்து வைத்திருக்கிறோம், மறைத்து வைத்திருக்கிறோம், அல்லது அந்த இருட்டுக்குள் தன்னுடைய நிலத்துக்குள் வைத்திருந்தாலும் அந்த சூரிய ஒளியும் வெப்பமும் அதோடைய தண்ணீரும் எல்லாமே சேர்ந்து அதை வந்து எழுப்பு விசையாக வந்து எழ வைக்கிறது. போல ஒவ்வொரு சொல்லுலையுமே நம்ம வந்து 1 மணி நேரம் பேசுற அளவுக்கான கண்டென்ட் இருக்குனாலும் நம்ம வந்து நேரத்தை கருதி அப்படியே கடந்து போகலாம். இப்ப அதனா உணர்நிலையாக பார்க்க வேண்டும் என்பதற்காக அடியேன் சொல்கிறேன். அப்ப அந்த கொழுந்தினை காணில் எதை பார்க்கலாம்? கோலயம் தோன்றும். கோலயம்னா என்னப்பா? அந்த ஒரு அண்ட சராசரங்கள் என்று சொல்லுவோம்ல, அது பேரண்டத்தின் பேரண்ட குவியலாக இருக்கின்ற விரிக்க இது எவ்வளவுடா விரிகிறது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு விரிந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு காலம் அப்படின்னா எல்லையற்ற தன்மையாக விரி பாடுற சூழலாக வெளியாக இருந்து கொண்டே இருக்கின்ற பார்வையை பார்த்தோம் என்றால் அதுதான் விஸ்வரூப தரிசனம் என்று சொல்கிறோம். விஸ்வம் என்றால் இந்த உலகம் அல்லது பேரண்டம் என்று சொல்லலாம். ரூபம் என்றால் அதையே உடலாக, அப்புறம் தரிசனம் என்றால் அதை பார்க்கின்றது என்ன, வெறுமனை புற வழியால் பார்ப்பதல்ல, நம்ம அகவழியால் பார்ப்பது. அத பேரண்டத்தில் நம்ம வந்து உள்ளே நுழைந்து விரிந்து பறந்து அப்படி நெகிழ்ந்து உணர்ந்து நம்ம இதுல வள்ளலார் அவருடைய பாடல்ல சொல்ற மாதிரி நினைந்து நெகிழ்ந்து அப்படியே அதை உற்றெழும் கண்ணீர் அதனால் அப்படின்ற அப்படியே அதை வந்து உயர் தன்மையை சொல்லுவார். அந்த பக்தி பரவசத்தில் திளைக்கும் பொழுது இது போன்ற நிலையில் இந்த ஞான லிங்கத்தை தரிசிக்க வேண்டும் என்பதுதான் அந்த முதல் வரி சொல்வது. கொழுந்தினை காணில் கோலயமே தோன்றும். அடுத்து எழுந்த தடம் காணில் இருக்கலும் ஆகும். அந்த எழுந்த தடம்னா இப்ப இது இன்னொரு பெரும் எழுச்சியாக போகும். அருமையான ஒரு பாடல் இது. அப்ப எழுதல் என்றாலே அதான் இலக்கு நோக்கி எழ வேண்டும். நம்மளுடைய அந்த எழுதல் என்பது நம்ம விழும்போதெல்லாம் எழுவது, நம்ம ஒரு எழுச்சி என்பதே வந்து நம்மளுடைய வெளி எழு நட ஓடு விரி பர சிற என்பது போல அந்த ஒரு விழிப்பு நிலை முக்கியம். அதே போல எழுதல் என்பது ஒரு பெரும் தன்மை. திருப்பள்ளி எழுச்சி என்று நம்ம நிறைய இடங்கள்ல வந்து நம்ம அந்த அதிகாலை நேரத்துல நம்ம வந்து பாடுவாங்க. அதே போல நம்ம திருவாசத்துல எல்லாமே நம்ம வள்ளலார்ல இருந்து எல்லாரும் அந்த திருப்பள்ளி எழுச்சியை நிச்சயமா படிச்சீங்கன்னா அது வெளி கடவுள் எழுச்சியை பற்றி மட்டும் பேசவில்லை, நமக்குள் இருக்கின்ற கடவுளை நாமே எழுப்புகின்ற தன்மை. அப்ப அந்த எழுதல் தன்மை என்பது என்ன நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு. அதை நம்ம வந்து எப்படி வந்து அதோடைய தடத்தை பார்க்கணும். அங்க பார்த்தோம்னாவே போதும், அதோட தடத்தை கொஞ்சம் அந்த எழுகின்ற தன்மையை இருக்கின்ற அந்த ஒரு சின்ன ஒரு சூட பார்த்தா கூட போதும். அது என்ன செய்யணும், அதை காணில் இருக்கலும் ஆகும். எது இருக்கல்? இருப்பு சக்தி, சிவ சக்தியாக வந்து நம்மோடு இருப்பு சக்தியாக, இயக்க சக்தியாக, ஒரு உயர் சக்தியாக இருக்கின்ற தன்மையே நம்ம வந்து பார்க்க முடியும்.
முடியும் என்ற ஒரு ஒரு லென்ஸ்ல இருந்து ஒரு சின்ன ஒரு படத்தை வந்து மெகாவா வந்து காட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி காட்டுறாரு நம்மளோட திருமூலர். அடுத்து பரம் தடம் காணில் பராபதி மேலே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பரந்த தடம் எது? பரம் என்றாலே நமக்கு தெரியும், அதாவது எங்கெங்கும் பரவி இருக்கின்ற தன்மை. அந்த பரவி இருத்தல்னா எவ்வளவு தூரம் பரவி இருத்தல்? எங்கெங்கும் நீக்கமர. நாங்க காவிரி படுகையில் வாழ்கின்றவர்கள் வந்து நாங்க சொல்லுவோம் ஒண்ணு, எப்படின்னா அந்த வருகின்ற ஆறு மட்டும் காவிரி இல்லை, அந்த காவிரி சுற்றி இருக்கிற அந்த ஏராளமான ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள்ல இருக்கின்ற அந்த கிணறு, அந்த ஓடை, அதோடைய இருக்கின்ற ஒரு சின்ன ஒரு எங்கெங்கெல்லாம் தண்ணீர் இருக்கிறதோ அதோடைய அந்த காவிரி மகளாகவே நாங்க பார்ப்போம். அவளுடைய காவிரி தாயோடைய சுரக்கின்ற பால் போல அது நம்ம வந்து ஒரு அமுது ஊற்றாக நம்ம வந்து பார்க்கின்ற ஒரு அப்போ வந்து அந்த நீர் பரவி எங்கெங்கும் இருக்கிறது என்று பார்க்கிறது போலவே தான் நம்மளுடைய அந்த பரம்பொருளின் அந்த ஒரு பேரருள் நிலையை நாம் எங்கெங்கு பார்க்க முடியும். எங்கு பார்க்க முடியும் என்றால் அது வந்து அந்த தடம் வந்து பராவாக பார்க்க முடியும், அதிமேல பார்க்க முடியும், அதாவது சிவமாக, சக்தியாக, பல்வேறு நிலையாக, பராசக்தியாக பார்க்க முடியும் என்கின்ற வகையில் வந்து பார்க்கலாம். திரண்டு எழ கண்டவர். திரண்டு எழுதல் அப்படின்னாவே நமக்கு தெரியும், பால் திரண்டு வருது அப்படின்னு சொல்லுவோம், ஒரு கரையில அலை திரண்டு வருகிறது. திரண்டு என்றால் என்ன? எல்லாவற்றையும் அம்மா சொன்னது போல எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு இன்னும், அதாவது சின்ன சின்ன அலைகள் எல்லாமே சேர்ந்து பேரலையா வருவது. ஒவ்வொரு வீரனாக இருப்பவர்களே, அதான் நெப்போலியனை பற்றி சொல்கிறார்கள் வரலாற்றில் எழுதுபவர்கள். ஒரே ஒரு மாவீரன் நெப்போலியன் என்பவன், அவன் ஒரு வீரனுக்கு சமம் இல்லையா, 14,000 வீரர்களுக்கு சமமா. அப்படின்னா என்னன்னா, அந்த 14,000 வீரர்கள் செய்ய வேண்டிய வேலையை அந்த ஒரு வீரன் செய்கிறான். அதுதான் திரண்டெழும் சக்தி என்பது. நமக்கிட்டையும் அப்படிதான். எப்போவாது வாழ்க்கையில சோர்வான சில சூழல், ஏதாவது ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னாலும் கூட நம்ம இருக்கின்ற சக்தியெல்லாம் திரட்ட வேண்டும். திரட்டி அந்த திரண்டு எழுந்து நம்ம வந்து அங்கு வந்து நம்மளுடைய உயர் செயல்களை செய்து செயற்கரிய செய்ய என்று சொல்லுவோம்ல, அந்த செயற்கரிய செயல்களை நம்ம செய்ய முடியும். அப்ப செய்வதற்கு அந்த திரண்டு எழுகின்ற தன்மையும் இறைத்தன்மை தான். அதை கண்டவர் எங்க இருக்கிறார்? எங்கெங்கவோ போயெல்லாம் தேடாதீங்க, அவன் எங்க இருக்கிறானா உள்ளுக்குள் இருக்கிறான். சிந்தை உள் ஆனே, சிந்தையுள் ஆனே. அப்ப சிந்தையிலேயே இருக்கிறான். நம்ம அதனாலதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அந்த சிந்தை எந்த வகையிலும் அந்த இறை சிந்தனையை விட்டு மாறவே கூட. அம்மா சொன்னாங்கல்ல, ஒரு மெடிடேஷன், ஒரு யூனியனிங் வித் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க அந்த இறைத்தன்மையோடு ஒன்றுகின்ற தன்மையை அதை விழித்து கொண்டே கூட நம்ம வந்து இது செய்யலாம். அதாவது ஒரு மெடிடேஷனை செய்யலாம். ஒரு சமையல் செய்து மிக சரியாக அது வருது அப்படின்னால எவ்வளவு இன்கிரீடியன்ட்டை போட்டு அந்த சரியான வெப்ப சூழல சரியான அளவு போட்டு என்னென்ன பண்ணி கரெக்டா அதை எடுத்து வச்சு அது சுவையாக இருக்கிறது சாப்பிட்டோம்னா அது ஒரு மெடிடேஷன் தான். அப்போ நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நம்ம முழுக்க இருத்தி அந்த விழிப்புணர்வோடு நம்ம சரியாக செய்தோம் என்றால் அதன் மூலமாக நன்மை வரும். அப்ப அது எல்லாம் எங்கெங்கோ இருக்கிறான் என்று தேடாதீர்கள், சிந்தையிலும் உள்ளான் என்கின்ற பார்வையிலும் கூட அதை வந்து பார்க்கலாம். இது நீண்ட நெடிய விளக்கங்களை உள்ளடக்கிய அருமந்திரம், பெருமந்திரம். உங்களோட பகிர கிடைத்த இந்த அற்புதமான இந்த வாய்ப்புக்கு திருமலருக்கும் நன்றி, நம் தளத்துக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. மிக அருமையான விளக்கமும் நிறைய சிந்திக்கிற விஷயங்கள் சொன்னீங்க, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. Translation: If the tender shoot is comprehended, the planets will be known. If by rising up the space is seen, it is possible to sit in contemplation. If the Supreme is realized, Parvati would be seen. One who finds them united will remain in the minds. அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய நல்ல விளக்கங்கள் கிடைச்சிருக்கு. பெருசாக ஒன்றும் சொல்கிறது இல்லை. அம்மாவும் சரி, ஐயாவும் சரி, எல்லாருமே நல்லா சொல்லியிருக்காங்க. இதில் இந்த கோலையம் இருக்குது, சிந்தை இருக்குது. இதை தான் நான் சிந்தித்தது. இது நான் நேற்று சொன்னது அப்படியே தான், எனக்கு அந்த ஒரே புரிதல் தான் இருக்குது. அதுவும் என்னோட ஒரே அனுபவம் தான் எனக்குள்ளேயும் இருக்குது. அதை தான் நான் அப்படியே பகிர்ந்துட்டு வரேன். அது நேற்று சொன்னது தான் எனக்கு திரும்ப வேறு மாதிரி அவங்க நமக்கு ஒவ்வொரு வகையில் புரிய வச்சுக்கிட்டே வராங்க.
இங்கே குவலயம்ங்கிறது இப்போ மனிதர்களுக்கான குவலயம் அப்படின்னா நம்ம இருக்கும் இடம். நம்ம இருக்கும் இடம் அப்படின்னு மனிதர்கள்னா இந்த மாயை உலகம். எதுக்கான இந்த மாயை உலகம்னா நம்ம மனதிற்கானது. ஒரு மாயை உலகம் வேணும் நமக்கு. அதுக்கான உலகம்ன்றது தான் நம்ம மனிதர்களுக்காக மனதிற்காக இருக்கிறது. இங்கே வந்து குவலயமாக இருக்கிறது இறைவனோட இடம். நம்ம அந்த ஆதாரமாக இருக்கிற இடம். கொழுந்தினை காணல் நமக்குள்ள இருக்க ஆன்ம ஒளியை நம்ம பார்த்துட்டோம்னா அதுதான் நம்ம முருகரா சொல்கிறோம். நமக்குள்ள உணர்ந்த இறைவனா சொல்கிறோம். அது ஒரு ஒளியாக ஒரு தடவை தான் வரும் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து குவலயம் தான் வந்துடும். நம்ம தியானத்தில் போகும்போதெல்லாம் நம்ம இறைவனை பார்க்க முடியாது. தியானத்தில் முதல் அந்த ஆன்ம ஒளி அந்த 3ஆம் கண் திறக்குது, அந்த திரை நீங்குதுன்றாங்க இல்லையா? அப்போ தான் அந்த ஒளி நமக்கு தோன்றுறது. அந்த ஒளி அந்த தோன்றின பிறகு வந்து அந்த திருவடின்றது தான் புரிய வந்துடும். அந்த அந்த திரை தான் நமக்கு விலகின பிறகு திருவடின்ற ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரிய வந்துடும். அதுதான் நான் வந்து இறைவன் இருக்கும் இடமாகவும் நம்ம இருக்கிற உண்மையாக நாம் இருக்கிற இடமும் என்னன்னா அதுதான். நம்மளோட உலகமும் அதுதான். இப்போ இந்த மாய உலகத்தில் மனதிற்காக நம்ம இருக்கோம். எழுந்திடல் காணில் இருக்கலும் ஆகும். அங்கே நம்ம அந்த ஆற்றல் அங்கேயே நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருந்தால் தான். நந்தி தேவர் மாதிரி நம்ம அந்த திருவடியை பற்றி கொண்டே இருந்தோன்னா தான் அந்த இடத்துல நம்ம இருக்கவும் முடியும். அந்த திருவடி அந்த உலகத்திலே நாம் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆற்றலும் அதுக்கு போய்கிட்டே இருக்கணும். நம்ம ஆற்றல் சீராக அந்த திருவடியிலே இருக்கணும் அப்படின்னா நம்ம மனம் எண்ணங்கள் பின்னாடி போகாமல் இருக்கணும். பரந்திர காணில் பார்ப்பதி மேலே. அதுதான் நான் என்னோட புரிதல் வந்து அந்த அவேர்னஸாக நம்ம விரிஞ்சிடுறது. இந்த கண் வந்து உலகத்தை பார்க்காது. இந்த கண் வந்து எதுலேயுமே கவனத்தை இல்லாமல் இந்த பரந்த இடத்தை நோக்கி பயணம் பண்ணுறது. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கண் வந்து ஒன்று எங்கேயாவது போய் செட் ஆகும். அந்த அடுத்த இந்த சமாதி நிலைக்கு போகிறப்ப கண் வந்து எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் கண் ஓடிக்கிட்டே இருக்கும். எண்ணங்கள் ஓடுதுன்னா அவங்க கண் மூவ் ஆகிட்டே இருக்கும். எப்போ வந்து அது இந்த உலகத்துக்கான எண்ணங்களுக்கான இது விஷயம் இல்லை அப்படின்னா அந்த கருவிழி வந்து ஒரு இடத்துல போய் செட் ஆகிடும். அதாவது யூஸ் இல்லை, இந்த உலகத்துக்கான விஷயம் இல்லை அப்படிங்கிறப்ப திரண்டல கண்டவன் சிந்தையுளான். இப்போ சிந்தையினால் நம்ம வந்து மனம்ன்றது சாதாரணமாக எடுத்தோம்னா மனம்ன்றது எடுப்போம். ஆனால் திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, திரையற்ற சிந்தை நல்ல ஆரியன் செப்பும். திரை அந்த நீங்கின மாயை திரை நீங்கின சிந்தையில தான் நல்ல ஆரியன் இறைவன் வந்து பேசுவார். அப்போ அந்த சிந்தைன்றது நம்ம இப்போ மனதை நீக்கினா இப்போ நம்மளோட சிந்தை மனிதனாக இருக்கும்போது நம்ம சிந்தை என்னவா இருக்குன்னா நம்ம மனம் படி தான், மனம் சொல்கிறதான், மனம் தான் பேசிகிட்டு இருக்கு. அதுபடி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம சிந்தை மனதின் படி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம சிந்தை எப்படி இருக்கும்னா அந்த திரை நீங்கின அந்த மாயை திரை நீங்கிடுச்சுன்னா அங்கே என்ன சிந்தை இருக்கும்? நம்ம எங்கே சுற்றி சுற்றி திரும்ப வந்தாலும் நம்மளோட விழிப்புணர்வு தான். அங்கே மாயை திரை நீங்கிடுச்சுன்னா நம்ம யார், நம்ம என்ன, நம்ம இருக்கிற இடம் என்ன, நாம் எங்கே போகணும், நம்மளோட விழிப்புணர்வு எதை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிற அந்த இடம் தான் இறைவன் இருக்கும் இடம். நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கார், நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கார். நம்ம எங்கே இருக்கிறாரு அப்படின்னா நம்மளோட விழிப்புணர்வுல தான். ஏன் விழிப்புணர்வு நமக்கு தெரியலன்னா அந்த மாயை திரை இருக்கிறதுனால. அந்த மாயை திரை வந்து அந்த திரையற்ற சிந்தையாக நம்ம இருக்கும்போது நம்ம இறைவனோட பேச்சு நமக்கு கேட்கும், இறைவனோட இடத்துல இருப்போம், எல்லாமே மாறிடுது. அந்த அந்த ரீதியாக தான் நான் இந்த பாடலையும் பார்க்குறேன். ஆனால் நம்ம இதுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து கேட்டுக்கிட்டே போகாமல் இந்த சிந்தையை வந்து சரி பண்ணணும், மனதை சரி பண்ணணும் அப்படின்னாலே நம்ம அசுத்த மாயையில் இருக்கோன்னு அர்த்தம். அடுத்து சுத்த மாயைக்கான விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஏன்னா இதுலேருந்து நம்மளால் சிவத்துக்கு போக முடியல, அசுத்தத்துலேருந்து சிவத்துக்கு போக முடியலன்னா அதுக்கு பிரிட்ஜாக இருக்கிறது தான் அந்த சுத்த மாயை. அந்த சுத்த மாயைன்னா என்னன்னா நமக்கு நம்ம பக்தி மார்க்கமாக அடுத்தது கர்மயோகம் அந்த மாதிரி சரியை கிரியையிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த இதை சுத்தமாக ஆக்குனாதான், அந்த சுத்த மாயைக்கு போனாதான் அடுத்து வந்து நம்ம சிவத்தை பிடிக்க முடியும். அப்போ நம்ம பண்ணுற எல்லா செயல்களையும் இறைவனை கொண்டு வரணும். எல்லா செயல்களையும் பார்க்குற விஷயத்தில், கேட்குற விஷயத்தில், உணர்கிற விஷயத்தில் எல்லாத்துலேயுமே அந்த இறைவனை உணர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அந்த சிந்தையை சுத்தம் பண்ணுவோம். அந்த மந்திரம் சொல்கிறதாகட்டும், ஜபம் பண்ணுறதாகட்டும், அவங்களுக்கு எந்த இது வந்து அவங்கள சரி பண்ணும், அந்த வந்து சுத்தமாக்கும்னு தோணுதோ அதை செய்யலாம். அதே மாதிரி நான் சொன்னது வந்து இந்த
நமக்குன்னு ஒரு லேயர் இருக்கும். அதாவது ஒரு நம்மளோட ராசி நட்சத்திரப்படியோ இல்லை நம்ம கொண்டு வந்த கர்ம வினைகளின் படியோ நமக்குன்னு ஒரு ஒரு லேயர், அதான் கவலை லேயராக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், இல்லை ஆணவமாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்மள்கிட்ட படர்ந்து இருக்கும். அதை எப்படி நீக்கிறது, அதுக்கான செயல் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கவலை அப்படின்றது இருக்கு அப்படின்னா, அது நம்ம மனது சந்தோஷத்தர செயலை செஞ்சு இறைவனை பிடிச்சி நம்ம கிருஷ்ணரை எடுத்துக்கலாம். அவரெல்லாம் ஆனந்தத்தை தர்றவர், ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்லி தர ஒரு விஷயம். அந்த மாதிரி கோபம் இருக்குன்னா நம்ம அந்த மனது சாந்தி அடைகிற விஷயங்கள், நம்ம அந்த லேயரை தூக்கணும். அது பயங்கர தடையாக இருக்குன்றது நான் புரிஞ்ச ஒரு விஷயம். அந்த இதுக்கான தெய்வங்களை கும்பிட்டு, இப்போ பயம்தான் என்னோட லேயராக இருக்கா அப்படின்னு பார்த்தா, அதுக்கான தெய்வங்கள் என் பயத்தை நீக்கிறவங்க வாராகி அம்மனா, காளி தேவியா, ஆஞ்சநேயரா, இப்படி அவங்கள பற்றி கொண்டு நம்ம அந்த சிந்தையை சரி செய்யணும். இவங்க இன்னொன்று சொல்லுவாங்கள்ல, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, அந்த சிந்தையை மகிழ வைக்கணும். அந்த சிந்தையை சுத்தமாயைக்கு கொண்டு வரணும். கொண்டு சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பாடியான். அவருக்கு அந்த சிவபுராணம் அவரோட சிந்தையை மகிழ வச்சது இல்லையா? அதுமாரி உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும், எது உங்களுக்கான லேயரை சரி பண்ணும் அப்படின்றத பார்த்து நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும், இப்போ தண்ணி குடிக்கிறது கூட, இப்போ நம்ம இதில் சொல்லுவாங்க, முஸ்லீம் இதில் சொல்லுவாங்க, தண்ணி உட்காந்து தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்த ஸ்டெப்பாக நம்ம யோசிக்கலாம். நம்ம உட்காந்து தான் குடிக்கணும் அப்படின்றக்கப்ப, அந்த குடிக்கிற நீர் நம்மளோட பாவத்தை கரைக்கிற நீராக நமக்குள்ளே போகுது, நம்மளோட ஆற்றலை அதிகப்படுத்துகிற நீராக நமக்குள்ளே போகுது. இந்த மாதிரி நல்ல எண்ணத்தோடு அந்த தண்ணியை குடிக்கிறது, நிதானமாக எல்லா விஷயத்துலேயுமே இறைவனை கொண்டு வந்துடுறது. அந்த அசுத்த மாயையிலேருந்து இதுவும் மாயை தான், இது நல்ல மாயை. அசுத்த மாயையிலேருந்து சுத்த மாயைக்கு கொண்டு அதுக்கப்புறம் சிவத்தை ஒன்றுமில்லாத தன்மைக்கு நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறோம். அடுத்த இப்போ நான் எதையோ நினச்சிட்டு ஓடிக்கிட்டே தண்ணி குடிக்கிறேன்னா, இப்போ உட்கார்ந்து இறைவன் எனக்கு கொடுக்குற ஒரு அமிர்தமாக நினச்சி நான் அதை தண்ணி குடிக்கிறது. அடுத்த நிலையில் ஒன்றுமே இல்லாமல் அதை நம்ம தண்ணி குடிக்கிறோன்றதே இல்லாமல் ஃபுல்லாக சிவமாகவே இருந்து தண்ணி குடிக்கிறோம். இப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நமக்கு போகிறதுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதெல்லாம் கடைப்பிடிச்சி எல்லாத்துலேயுமே இறைவனை கொண்டு இறையாகவே அனைத்துலேயும் நம்ம பார்க்கும்போது அந்த சிந்தை சுத்தமாச்சுன்னா, அந்த திரையற்ற சிந்தையாக மாறிடுச்சுன்னா இறைவனோட குரல் கேட்கும் அப்படிங்கிறத விஷயங்கள். அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.